A manufacturer claimed that at least 95% of the equipment. அப்போ ஒரு மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறாரு அட்லீஸ்ட் 95%. அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ப்ராபபிலிட்டி எவ்வளவு? அட்லீஸ்ட் 95%. 95% அது எப்படி எழுதலாம்? 95/100. அப்போனா வரும் 0.95. சரி, ஒரு P வேல்யூ 0.95னா அப்போ Q வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 0.05. எப்படின்னா இந்த P வேல்யூ 1ஆல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0.05 கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், which is supplied to a factory conformed to specifications. ஒரு மேனுஃபேக்சரர் அவருடைய 95% எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவர் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணி அமுச்சு வச்சுருக்கார். அட்லீஸ்ட் 95%. an examination of a sample of 200 pieces. அதிலிருந்து ஒரு 200 pieces வந்து சாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதில் ரிவீல் பண்ணுறாங்க, அதில் 18 வந்து ஃபால்ட்டியாக இருக்குது. ஓகேங்களா? அவங்க செஞ்சு கொடுத்ததில் ஃபால்ட்டியாக இருக்குதுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. இதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. கிளைம் எவ்வளவு சிக்னிஃபிகன்ஸில் 5%லையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க, 1%லையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். அப்போ எவ்வளவு பீசஸ்ஸு சாம்பிள் எடுத்துக்கிறாங்க? 200. ஸோ n is equal to 200. நெக்ஸ்ட் எக்ஸ், அதில் எத்தனை ஃபால்ட்டியாக இருந்தது? 18. அப்போது ஃபால்ட்டியாக இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். 200ல் 18 போயிடுச்சுன்னா 182. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மால் பி, ஸ்மால் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எக்ஸ் பை ஸ்மால் என். கேபிட்டல் எக்ஸ் எவ்வளோ இருக்குது? 182 பை n எவ்வளோ இருக்குது? 200. இதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரொப்போர்ஷன் கிடைச்சிடும். கேல்சி யூஸ் பண்ணிக்கலாம். கேல்சி வாங்கி வச்சுருங்க. 182 டிவைடட் பை 200. என் கூடவே நீங்களும் கேல்சி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கேல்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதே ஆன்சர் வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமில் போய் பண்ணிங்கன்னா அங்கே போய் பண்ணிக்கலாம்னா வேலைக்கு ஆகாது. இப்போவே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 0.91. நெக்ஸ்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபா என்னது? நம்ம டெஸ்ட் பண்ணுற அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளவு? 2 கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க, 1% கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே. ஸோ 5% அண்டு 1%. ஸோ 2 ஆல்ஃபா. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் நல்ல ஹைப்போதீசிஸ். எப்பவுமே இந்த P வேல்யூ தான் எடுத்துப்போம். அதானே கொடுத்துருக்காங்க 95%. அட்லீஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நான் P வந்து 95%, என்னது 0.95 எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஃபால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஃபால்ட் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அதேமாரி கம்மியாக வரதுனால நம்ம லெஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அது. ஓகேங்களா? இதை விட கம்மியாக தான் வரும் அப்படின்னு நம்ம ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் எடுத்துக்கோம். 0.95. ஸோ இதுமாரி லெஸ் வந்து அது என்ன டெஸ்ட்? அது லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். எப்பயுமே லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் டேபிளில் நெகட்டிவ் வேல்யூ இருக்கே, அப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ தான் நாங்கள் எழுதணும்னு கேட்குறீங்க. லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த இசட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, அது மைனஸில் வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம பண்ணுற டெஸ்ட்டு என்னவோ லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட் தான், ஆனால் இசட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அந்த பாசிட்டிவ் வேல்யூ வச்சு டேபிளில் பாருங்கள், ஆனால் லெஃப்ட் டெய்லி டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? சரி, இப்போது இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இசட் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு? 0.91. 0.91 மைனஸ் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது? 0.95 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் P எவ்வளோ இருக்குது? தட் மீன்ஸ் அதே தான் ப்ராபபிலிட்டி 0.95 இன்ட்டு Q எவ்வளோ இருக்குது? 0.05 டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? என்ன இருக்கீங்க? 200. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு 0.91ல் 0.95 போயிடுச்சுன்னா 0.04 ஏற்கனவே மைனஸில் வரும், -0.04 பை சில பேர் கேல்சியில் மொத்தமாக போட தெரிஞ்சுதுன்னா ப்ராக்கெட்லாம் போட்டு போட தெரிஞ்சுன்னா போடுங்க, இல்லை பொறுமையாக போடுறீங்கனாலும் போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0.95 இன்ட்டு 0.05 0.475 வருது. 0.047 பை 200. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் எடுத்துடுவோம். ஓகேங்களா? ஸோ 0.0475 divided by 200. ஓகே, ரூட் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப்
0.0475 divided by 200 is equal to 0.0154 வருது. இப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இசட் வேல்யூ கிடச்சிரும். அதுமாதிரி எடுக்கிற இசட் வேல்யூ நம்ம பாசிட்டிவ் ஆகிக்கணும், அதான் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாகவே இசட்னு எழுதிக்கலாம். ஸோ 0.04 எதாவது டிவைட் பண்ணிக்கலாம், 0.0154. ஸோ 2.59 வருது எனக்கு ஆன்சர். ஸோ எனக்கு இசட் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2.59. நெகட்டிவில் தான் வரும் ஆன்சர், அதை நான் பாசிட்டிவ்க்கு எழுதி வச்சாச்சு. -2.59 அதை பாசிட்டிவ்க்கு எழுதிக்குங்க. எந்த சம் இருந்தாலும் நம்மளுக்கு இசட் வேல்யூ பாசிட்டிவில் தான் வரணும். ஓகேங்களா? லெஃப்ட்டு டெய்லி டெஸ்ட்டாக இருந்தாலும் டேபிள் நம்ம நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு தான் எழுதணும். சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா வந்து 5% எடுத்துப்போம். ஒரு லெஃப்ட் டெய்லி டெஸ்ட்டில் 5% டேபிள் வேல்யூ வந்து 1.645. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. அடுத்தது 1%க்கு 2.33. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன, 2.59. இந்த 2.59 தான் பெருசாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 2.59 தான் பெரிய வேல்யூவாக இருக்குது. அப்போ இருந்து என்ன தெரியுது, நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ தான் ரெண்டுத்துலேயும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஹைப்போதேசிஸை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரிஜெக்ட் நல் ஹைப்போதேசிஸ். இதுலேயும் ரிஜெக்ட் நல் ஹைப்போதேசிஸ். ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.